ஆனால் எங்களை பொறுத்தவரை அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சீமான் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. தந்தை பெரியாரை பற்றி சீமான் சொல்றாங்க, கருத்து சுதந்திரம் இருக்கு. கருத்தா எதிர்த்தா ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. இப்போ விஜய் அவர்கள் பரந்தூரை பற்றி ஒரு கருத்து வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்தோம். மத்திய அரசுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பரந்தூரும் பன்னூரும் நீங்கள் கொடுத்தீங்க, நாங்கள் அப்ரூவ் பண்ணோம் ரெண்டையும். அதில் பரந்தூர் செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பரந்தூரும் மாமந்தூர் அனுப்பிச்சாங்க அதிமுக ஆட்சியில். திமுக வந்த பிறகு மாமந்தூரை தூக்கிட்டு அவங்க 2 புது ஊரை போட்டாங்க. மத்திய அரசை பொறுத்தவரை மாநில அரசு அனுப்பக்கூடிய பட்டியலில் மத்திய அரசு என்ன பார்ப்பாங்க? பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா, இங்கே சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கா, 2-3 விஷயத்தை பார்த்து அனுமதி கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சென்னைக்கு விமான நிலையம் வேண்டுமா? கட்டாயமாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்தியாவில் ஒரு பெரிய நகரத்தில் சிறிய விமான நிலையம் சென்னை. டெல்லி 5000 ஏக்கர், ஹைதராபாத் 5000 ஏக்கர், பெங்களூர் 4000 ஏக்கர். கோயம்புத்தூர்காரங்க ரொம்ப கோபமாக இருக்கிறீங்க, அண்ணா எங்களுக்கு 300 ஏக்கர் கூட இல்லை, அங்கே நீங்கள் 2000 ஏக்கரை பற்றி பேசுகிறீங்க. சென்னை வெறும் 1000 ஏக்கர். ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் சில விஷயத்தை பார்த்துருக்கிறாங்க, நீர்நிலைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை சரி செய்வதற்கு மாநில அரசு முயற்சிக்கணும். அது விஜய் அவர்களாக யார் வேண்டுமானாலும் சொல்லட்டும். மத்திய அரசாக நாங்கள் என்ன கேட்குறோம்? ஒரு ப்ரொபோசலை கொடுங்க, செஞ்சு காட்டுறோம். இதான் எங்களுடைய ஸ்டாண்டு. அதனால் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தில் நியாயம் இருக்குது. அதை மாநில அரசு சரி செய்ய முடியும்னா சரி பண்ணுங்க. அரசியல் கட்சிகளில் வேலை தானே. எல்லோரும் அதை ஒரு பிரச்சனையாக மக்கள் கவனத்தை கொண்டு வர்றாங்க அரசுகிட்ட. அதனால் திமுக அரசு யாராக இருந்தாலும் கூட, யார் பரந்தூரை பற்றி யார் கருத்து சொன்னாலும், அது விஜய் அவர்களாக இருக்கட்டும், சமூக ஆர்வலராக இருக்கட்டும், வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகக்கூடாது. பரந்தூரோ பன்னூரோ அது மாமந்தூரோ இன்னொரு ஊரோ. ஏன்னா இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை ஆரம்பித்தா அது செயல்பாட்டுக்கு வருவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகள், 10 வருஷம் வேணும் கட்டி முடித்து வெளியே கொண்டு வரக்கு. அதனால் நீங்கள் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் டிலே பண்ணிங்கன்னா இது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கதை மாதிரி ஆயிடும். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எப்போ வந்திருக்கணும்? நான் கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த வழி தெரியும். இன்னும் லேண்டு கொடுப்பாங்களான்னு. இப்போ மேடம் அவங்க கேட்டாங்க, கொடுத்தேன் கொடுக்கலின்னு சொல்கிறாங்க. அந்த வடிவேலு காமெடி மாதிரி வந்துச்சு வரலிங்கிறாங்க, பதில் சொல்லுங்கள். அதற்கெல்லாம் வழி கொடுக்காம வேகமாக இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.